4 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு கடந்த வாரம் மத்திய அரசு பெட்ரோலிய பொருட்களின் சில்லறை விலைகளை உயர்த்தியது. கச்சா எண்ணெயின் அதிக விலை குறித்தும் பொதுத்துறை எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள் இழப்பை சந்தித்து வருவது குறித்தும் அரசு எச்சரித்து வந்ததால் இந்த விலை உயர்வு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். மேலும் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இது நடக்கும் என்பதும் எதிர்பார்க்கப்பட்டதே. ஆனால் அந்நிய செலாவணி பற்றாக்குறையின் காரணமாக சிக்கனத்தை கடைபிடிக்குமாறு பிரதமர் விடுத்த வேண்டுகோள் கடந்த சில மாதங்களில் ரூபாயின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சியடைந்தது, ஏப்ரல் மாதத்தின் பணவீக்க புள்ளி விவரங்கள் ஆகியவை இந்தியா பல தசாப்தங்களுக்கு முன்பே தீர்த்திருக்க வேண்டிய மிக ஆழமான ஒரு பிரச்சனையை சுட்டிக்காட்டுகின்றன. இந்தியாவின் பெட்ரோலிய மற்றும் எரிவாயு கையிருப்பு வியூக ரீதியாக போதுமான அளவுக்கு இல்லாததுதான் அந்த பிரச்சனை. 1991ஆம் ஆண்டிற்கு பிந்தைய பொருளாதார பாதிப்புகளை தொடர்ந்து ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு 2000களின் துவக்கத்தில் செயல்பாட்டிற்கு வந்தது. அதன்படி இந்தியா சுமார் 36.7 மில்லியன் முதல் 39 மில்லியன் பேரல்கள் வரையிலான வியூக ரீதியிலான பெட்ரோலிய கையிருப்பை உருவாக்கியது. ஆனால் இன்று நாட்டின் நுகர்வு தேவை நாளொன்றுக்கு 5.5 மில்லியன் பேரல்கள் என்ற தேவையின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கையிருப்பு வெறும் 7 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக உள்ளது. எண்ணெய் விற்பனை நிறுவனங்களின் இருப்பு மற்றும் இறக்குமதி ஆகியவற்றுடன் சேர்த்து பார்க்கும்போது இது 70 நாட்களுக்கும் மேலான இருப்பாக உயர்கிறது. பல ஆண்டுகளாக அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகின் 3வது பெரிய வாகன சந்தையாக இந்தியா உருவெடுத்துள்ளது. அந்த நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு எந்த அளவுக்கு பெரியது என்பது வெளிப்படுகிறது. 1973ஆம் ஆண்டு ஏற்பட்ட எண்ணெய் பிரச்சனையின் விளைவாக அமெரிக்கா தனது வியூக ரீதியிலான பெட்ரோலிய இருப்பை உருவாக்கியது. அது 714 மில்லியன் பேரல்களாக உள்ளது. இது இந்தியாவின் இருப்பை விட 18 மடங்கு பெரியதாகும். சீனாவின் கையிருப்போ தோராயமாக 900 மில்லியன் பேரல்களாகும். இது அமெரிக்காவின் கையிருப்பை விடவும் பெரியது. அமெரிக்கா தற்போது தனது கையிருப்பில் சுமார் 400 மில்லியன் பேரல்களை வைத்துள்ளது. இந்த கையிருப்பு தோராயமாக அமெரிக்காவின் 20 நாட்களுக்கு தேவையான எண்ணெயை வழங்கும். கடந்த 10 ஆண்டுகளில் அமெரிக்கா சுமார் 13 மில்லியன் பேரல்கள் உற்பத்தியுடன் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளராக உருவெடுத்துள்ளது. அதோடு அதன் வணிக ரீதியிலான ஒட்டுமொத்த கையிருப்பு அமைப்பையும் சேர்த்தால் சர்வதேச ஆற்றல் முகமை பரிந்துரைத்துள்ள 90 நாட்களுக்கு மேலான கையிருப்பு வரம்பை அது கடந்து விடுகிறது. இந்தியாவைப் போலவே எண்ணெய் இறக்குமதியை அதிகம் சார்ந்துள்ள நாடான சீனாவிற்கும் இது பொருந்தும். திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஆகியவற்றுக்கான கையிருப்புகளுடன் ஒப்பிடும்போது இந்த எண்கள் இன்னும் அதிர்ச்சி அளிக்கின்றன. இந்த பின்னணியில்தான் இந்தியா மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளது. இந்தியாவின் எல்பிஜி சேமிப்பு திறன் சுமார் 1.4 லட்சம் டன்களாக உள்ளன. ஆனால் அதன் தினசரி நுகர்வு சுமார் 80,000 டன்களாக இருக்கிறது. இது அதன் மொத்த கையிருப்பு திறனில் பாதி அளவுக்கும் மேலாகும். உரங்கள் தயாரிக்க இன்றியமையாத எரிபொருளான எல்என்ஜியை பொறுத்தவரை எந்த ஒரு நிலத்தடி சேமிப்பு வசதியும் இல்லாமல் பெட்ரோநெட் எல்என்ஜி மற்றும் பிபிசிஎல் ஆகியவற்றின் ஆலைகளில் உள்ள இருப்புகளையே இந்தியா பெருமளவில் நம்பியுள்ளது. அமெரிக்காவும் சீனாவும் நிலத்தடி எல்என்ஜி சேமிப்பகங்களில் பெருமளவில் முதலீடு செய்துள்ளன. ரஷ்யா உக்ரைன் போரை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்ய எரிவாயு மீதான தனது சார்பை குறைத்து கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப விரைவாக தன்னை மாற்றிக்கொண்டது. இத்தகைய இருப்புகள் வளர்ந்த நாடுகள் நீண்டகால ஒப்பந்தங்களை செய்வதன் மூலம் விநியோக பாதிப்புகளுக்கு எதிராக தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் ஸ்பாட் மார்க்கெட் எனப்படும் உடனடி சந்தையின் விலை உயர்வு தங்களை பாதிக்காதபடி காப்பாற்றிக் கொள்ளவும் உதவியுள்ளன. சீனாவை பொறுத்தவரை ரஷ்ய எண்ணெய் மீதான அமெரிக்காவின் தடைகளை அந்த நாடு எதிர்த்தது அதற்கு பெரும் பலனை தந்துள்ளது. இந்தியாவும் தனது வியூக ரீதியிலான சுயேட்சை தன்மையை இன்னும் கூடுதலாக காப்பாற்றியிருந்தால் அதுவும் இதனால் பயனடைந்திருக்கும்.